ஹாய், திஸ் இஸ் ஏகே. வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய மரங்களை கரையான் அரிச்சே சாப்பிட்ருண்டு. ஆனால் தேக்கு மரத்தை கரையான் அரிக்கவே அரிக்காதாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கெல்லாம் தூக்கம்ன்றது ஒரு இடத்துல அமைதியாக தூங்கி எந்திரிக்கிறது தானே. ஆனால் பறக்கும் போதே தூங்குற பறவை கழுகுன்னு சொல்கிறாங்க. யானை மிக பெருசுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியுமா? யானை தினமும் 300 பவுண்ட் அளவுள்ள உணவு சாப்பிடுமாம். கிட்டத்தட்ட 137 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடும்னு சொல்றாங்க. ஓணான்கள் நிறம் மாறும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் பார்த்திருப்பீங்க. ஆனா ஆண் பெண் இரண்டுமே நிறம் மாறுவதில்லை. ஆண் ஓணான் மட்டும்தான் நிறம் மாறுமாம், பெண் ஓணான் நிறம் மாறுவதில்லை. பொதுவாகவே மனிதர்கள் நம்ம முதுகுக்கு பின்னாடி இருப்பதை திரும்பி தான் பார்க்க முடியும். அது மாதிரி தான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும். அது மாதிரி தான் விலங்குகளும் பறவைகளும் பின்னால் இருப்பதை திரும்பி தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த இரு உயிரினம் தனக்கு பின்னால் இருப்பதை திரும்பாமலே பார்க்க முடியுமாம். அது வேற எதுவும் இல்லை, முயலும் கிளியும் தான் தனக்கு பின்னால் இருப்பதை தலையை திருப்பாமலே பார்க்க முடியுமாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கடிகாரத்தில் உள்ள 2 முட்களுமே 24 மணி நேரத்தில் 22 முறை சந்திக்கிறதாம். இது உண்மையா அப்படின்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அனிமல்ஸ்ல துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத தோல் உள்ள மிருகம் முதலைன்னு சொல்றாங்க. முதலையை பத்தி இன்னொரு விஷயம், முதலை சாப்பிடும்போது கண்ணீர் வடிக்குமாம். இது எதனாலன்னு தெரியல, தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எறும்புகளை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எறும்புகள் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை தூங்கவே தூங்காதாம். தனக்கான உணவை சேகரிப்பதிலேயே தன் ஆயுளை கழிக்குமாம். சிங்கத்தை பத்தின அமேசிங்கான ஒரு விஷயம், சிங்கம் கர்ச்சிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்கள்லயுமே சிங்கம் கத்தும் போது அதோட சத்தம் ரொம்ப தூரம் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி சிங்கம் கர்ச்சிக்கும் போது அதோட சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கும்னு தெரியுமா? 8 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரொலிக்குமாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த விஷயம் ரொம்ப வினோதமா தான் இருக்கு. நாம இவ்வளவு நாளா மீன்களுக்கு மட்டும்தான் கண்ணிமைகள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பூச்சிகளுக்குமே கண்ணிமைகள் இருக்காதாம். காளான்களை உங்களுக்கு தெரியும், அது நஞ்சு காளான் நல்ல காளான் 2 டைப் தான் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பூமியில 70,000 வகையான காளான்கள் இருக்குதாம். கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.